நான்வெஜ்ஜில் எல்லா வெரைட்டியும் சாப்பிட்றவங்களுக்கு பிரச்சனையே இல்லைங்க. ஆனால் என்ன மாதிரி கோளாறுக்கு நான்வெஜ் எடுக்கிற அன்றைக்கி என்ன சமைக்கிறதுங்கிறது பெரிய போராட்டமாக இருக்கும். மட்டனில் ஈரல், தலைக்கறி, அதுக்கப்புறம் ஆட்டுக்கால், சுவரொட்டி இதெல்லாம் சாப்பிட மாட்டேன். பீஸு, குடல் வேணால் சாப்பிடுவேன். சிக்கன் எவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தாலுமே 3-4 பீஸுக்கு மேலே உள்ளே சுத்தமாக இறங்காதுங்க. கிரேவி வேணால் பிசைஞ்சு சாப்பிட்டுக்குவேன். சிக்கன் பிரியாணியே செஞ்சாலும் சிக்கன் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு குஸ்கா மட்டும்தாங்க சாப்பிடுவேன். அது மட்டும் இல்லாமல் ஃபிஷ்லேயும் 2 டைப் தான். குழம்பு மீன் மட்டும் சாப்பிடவே மாட்டேன். வறுத்த மீன் மட்டும்தான் சாப்பிடுவேன். தேங்காய் பாறை, ஜிலேபி மீன் இதை தவிர வேற எந்த ஃபிஷ்ஷும் சாப்பிட மாட்டேன். இறால், கனவா சாப்பிட்டுக்குவேன். ஆனால் நண்டு சுத்தமாக வாசமே ஆகாதுங்க. எனக்கு மட்டும் இல்லாமல் நான் இது எல்லாத்தையும் சமைச்சு என்னோட பசங்களுக்கும் இதே மாதிரி பழக்கி விட்டுட்டேன். இனிமேலாவது அவங்களுக்கு எல்லாத்தையுமே கொடுத்து பழக்கணும். எனக்கு இந்த மாதிரி பழக்கம் இருக்கிறதுனால நிறைய நான்வெஜ் வெரைட்டி செய்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பிரியாணி, வறுவல், சில்லி இந்த மாதிரி தான் செய்கிற மாதிரி இருக்கும். இந்த சண்டேவும் பார்த்தீங்கன்னா வெள்ளை சாதத்து கூட மிளகா கிள்ளி சாம்பார், சிக்கன் 65, மட்டன் வறுவல் இந்த மாதிரி சிம்பிளாக தான் போச்சு. என்ன மாதிரி எத்தனை பேருக்கு இந்த கோளாறு இருக்குங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.